எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது தசரா வீடியோ பார்ட் 5. ஏற்கனவே 4 பார்ட்ஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க நீங்கள் நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் தசரா சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவையும் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காவி உடை அணிஞ்சிக்கிட்டு ஒரு கலையை வாசிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. அதிகமாக கர்நாடகாவில் பயன்படுத்தக்கூடிய கலை அது. அதனால் அந்த கலைகளை இந்த வீடியோவில் அதிகபட்சமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோயில் வடிவிலான இந்த ஒரு படைப்பு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கோயில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதுவும் பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கலை. இது கோயில் வழிபாடுகளை சேர்ந்தது. இதை வருட வருடம் எல்லா தசராக்களிலும் கட்டாயமாக கொண்டு வராங்க. கடந்த வருடத்துலையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வருடத்துலையும் கூட இந்த மாதிரியான கலைகளை அதிகமாக பயன்படுத்தியிருந்தாங்க. கர்நாடகாவில் அதிகமாக பயன்படுத்தும் எல்லா கலைகளையும் அதிகபட்சமாக இதுக்குள்ளே கொண்டு வராங்க. தங்களுடைய சொந்த கலைகளை தசராவில் கொண்டு வரும்போது ஜனங்கள் பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைய ஆரவாரப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த படைப்பு கூட தசரா பண்டிகையில் வருட வருடம் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான படைப்பு. இந்த மாதிரியான ஒரு வாகனத்தில் ஒரு வடிவத்தை கொண்டு வராங்க. அது கர்நாடகாவில் அதிகபட்சம் மக்களால் செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு வழிபாடுகள். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது இது பார்த்துட்டோம்னா தசரா கலையில் வேஷமிட்டு ஆடக்கூடியவர்கள் இதில் அதிகமாக வரப்படுறாங்க. ஏன்னா தசராக்களில் வேஷமிட்டு ஆடக்கூடிய கலைகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் பெரும்பாலும் இது கர்நாடகாவில் மட்டும் இல்லை, கேரளாவிலும் பயன்படுத்துறதுனால கேரளா வாத்தியங்களும் இன்னும் பூப்புடையை தலையின் மேல் வச்சுக்கிட்டு போகிற இந்த விதமான ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கமும் கலைகளும் இது எந்த ஊரை சேர்ந்ததுன்னு தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுடைய இந்த வீடியோவில் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இளைஞர்கள் எல்லாருமே கர்நாடகாவை சேர்ந்தவங்க தான். மேலும் கர்நாடகாவில் இந்த மாதிரி பேண்டு வாத்தியத்தில் இளைஞர்கள் அதிகமாக ஆர்வப்படுறாங்க. மயில் போன்ற வேடமிட்ட இந்த கலைகள் கூட எல்லா மாநிலங்களிலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பழங்காலத்தில் நம்ம இந்தியர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நினைவூட்டும் விதமாக இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்கி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டும் விதமாக ஒரு படைப்பை உருவாக்கியிருக்காங்க. చెప్పలా
இன்னும் நிறைய வடிவங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறைய காரியங்களை வந்து கர்நாடகாவில் செஞ்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்லி அந்தந்த வடிவங்களுக்கு கீழே அவங்க கன்னட லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க. மேலும் தசரா ஆரம்பித்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் தசரா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆரம்பத்தில் இருந்த கூட்டத்தை விட இன்னும் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த கூட்டத்தை வந்து பார்க்குறதுக்காக இன்னும் நிறைய ட்ரோன் கேமரா மூலமாக வந்து நிறைய வீடியோஸ் எடுத்திருக்காங்க. பட் நம்ம அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. நாம் எந்த இடத்துல இருந்து வீடியோ எடுக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கிற ஃபுட்டேஜ் மட்டும் தான் நம்ம காட்டியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த தசரா விழா 10 கிலோமீட்டர் தொலைவில் போகிறதுனால இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறவங்க 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே போவாங்க. அந்த 10 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற கூட்டங்கள் இன்னும் பல இடங்களில் இதற்கும் மேல் அதிகமாக தான் இருப்பாங்களே தவிர்த்து குறைவாக காணப்பட மாட்டாங்க. அதனால் தசரா விழா பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள், நான் சொல்கிறேன். இந்த தசராவை பார்க்கும்போது எனக்கும் போய் நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனலில் தசரா வீடியோ பார்ட் 1 இருக்குது. அந்த வீடியோவை பார்க்காதவங்க நீங்கள் தாராளமாக போய் பார்த்துட்டு வரலாம். அந்த வீடியோ ஃபுல்லாகவே தசராவை எப்படி நம்ம டிக்கெட் இல்லாமல் இலவசமாக பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ ஃபுல்லாக பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம TA234 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மீண்டும் அடுத்த வேளை சந்திப்போம். நன்றி.